இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்த இருக்கின்ற நீரியல் அறிஞர் நடத்தி இருக்கின்ற அமிர்தம் பீட்டர் ஐயா அவருக்கும் அன்பான வணக்கத்தை சொல்லி வருக வருகென்று வரவேற்கிறோம். ஒரு மனிதன் வாழ்வது அவர்களுடைய வாழ்ந்த காலத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தாண்டி தமிழ் சார்ந்த அறிவு பணிக்காகவும் தன்னை தொடர்ந்து இயக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற ஐயா அவர்களை அன்போடு வணங்கி வரவேற்கிறோம். தொடக்க உரை வழங்க இருக்கின்ற மன்னர் மன்னா அவர்கள் அன்போடும் மரியாதையோடும் வரவேற்பது எனது கடமை. கவிஞர்களின் வாயிலிருந்து வரக்கூடியது வெறும் சொல் அல்ல, அது காலத்தின் கண்ணாடியாக எப்போதுமே ஐயா அவர்களுடைய வார்த்தைகள், சொல், திறன் எல்லாமே நம்மை தமிழோடு இணைத்து நெருக்கி பிணையும் ஒரு சமூக கயிறாக இருக்கும் என்பது. அந்த அடிப்படையில் ஒரு சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த நூலுக்குள் மறைந்திருக்கும் இன்னொரு உலகத்தை, புற உலகத்தை இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கும் இன்னும் படிக்க இருக்கின்ற வாசகர்களுக்கும் பிரித்து காட்டும் அற்புதமான பணியை செய்ய, திறனாய்வு செய்ய இருக்கின்ற கவிதைக்கரை வினி ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். ஒரு நூல் அது கதவு போன்றது, திறனாய்வு என்பது அதனுடைய சாவியை போன்றது. சாவியை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் தயாராக இருக்கும் கவிதைக்கரை ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்த வருகை தந்துள்ள பேராசிரியர் முனைவர் வெற்றி நிலவன் ஐயா அவர்களையும் முனைவர் சாலினி ஜெரால்டு அம்மா அவர்களையும் அன்போடு உள்ளன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். தொடர்ந்து எழுதுவதற்கான ஊக்கம், தொடர்ந்து படைப்பதற்கான நம்பிக்கை, தொடர்ந்து பயணிப்பதற்கான விலக்கு, இந்த மூன்றையும் இவர்கள் கொண்டு வருவார்கள் என்பது நிச்சயம். இன்றைய நிகழ்வில் கலைமாமணி மதுரை இளங்கவியின் ஒரு அற்புதமான எழுத்தாளர் ஒரு நூலை எழுதும்போது தன்னுடைய நேரத்தை மட்டுமல்லாமல் தன்னுடைய நினைவுகளையும் உணர்வுகளையும் கனவுகளையும் உள்ளத்தின் ஒரு பகுதியை அப்படியே நகலெடுத்து வாசகர்களுக்கு தர வேண்டிய மிக பெரிய பொறுப்பு படைப்பு என்ற பொறுப்பு. அந்த படைப்பை இவ்வாறாக தர இருக்கின்ற கொடுத்திருக்கின்ற ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். கணினி என்பது திரையிலும், கைபேசி என்பது திரையிலும், உலகின் எந்த மூலையிலும் வாசிக்கக்கூடிய ஒரு மின் நூலாக இந்த அரங்கம் பயணிக்கிறது. ஓலையில் இருந்த தமிழ் இன்று மின்னூலாக பறக்கும் இந்த தமிழ், இந்த பயணத்திற்கு, நமது தூரத்திற்கு, நமது கற்பனைக்கு தூர இட்டு செல்வது நமது கடமையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு அற்புதமான நெறியாளுகை செய்ய இருக்கின்ற அன்புக்குரிய தூய தமிழ் பற்றாளர் விருதுக்கு சொந்தக்காரர் மதிப்புறு முனைவர் வடலூர் ஜெகன் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். தொழில்நுட்ப பணி என்பது மிகவும் நுணுக்கமான, நேர்த்தியான, தடங்களற்ற செயல் முதல்வராக இருந்து கொண்டு நிகழ்ச்சியை வாழ்த்துறை வழங்குவதற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா பேராசிரியர் பெருமகனார் முனைவர் வெற்றி நிலவன் ஐயா அவர்களை அன்போடு தலைமையுரை ஆற்றுவதற்கு இதுல கொஞ்சம் வாழ்த்துறையில கொஞ்சம் பேசுவாங்க. ஐயா வாங்கய்யா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். புதிய பொறுப்பு வழங்கியிருக்காரு ஐயா, செயல் தலைவர். அரசியல் கட்சிகள் மட்டும்தான் அதெல்லாம் கொடுப்பாங்க. மெதுவா என்ன மெல்ல ஏதாவது அரசியல் கொடுத்துறாரு ஐயா, அதையும் ஏற்றுப்போம். மகிழ்ச்சி, மிக்க நன்றி ஐயா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். தகுதியானவர் தான். ஆமா ஆமா, மிக சிறப்பாக தமிழ் நூல்களை, தமிழர் தெரிந்து கொள்ள வேண்டிய நூல்களை தமிழரிடையே கொண்டு போய் சேர்க்கிற, மறைந்து கிடக்கிற நூல்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அரிய பணியினை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய சான்றோர் தளம். அப்படியான ஒரு சிறப்பான நூலினை இன்று நாம் நம் அரங்கிலே அரங்கேற்றுகிறோம் என்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய நீரியல் அறிஞர் பீட்டராசன் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய அன்புக்குரிய கவிஞர் பாவலர் மன்னர் மன்னன் ஐயா அவர்களுக்கும்,
மிக அழகாக இந்த நிகழ்ச்சியை நெறியாளிகை செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருடைய மனதிலும் மிக அழகாக நுட்பமாக நுழைந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய வடலூர் ஜெகன் ஐயா அவர்களுக்கும் அதை போலவே சிறப்பான ஒரு வரவேற்புரை நம்ம ஐயா பாவலர் அதனி விழுப்புரம் அதனி ஐயா அவர்கள் மிக சிறப்பான ஒரு வரவேற்புரை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பெயர் காரணத்தை தெரிந்து கொண்டதெல்லாம் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு. அவர் மிக அருமையா வச்சிருக்கிறாரு. ஐயாவுக்கு எல்லா நாளும் விருந்து தான். அப்படியான ஒரு பெயர் வச்சிருக்கிறாருங்கிறது மகிழ்ச்சி, பாராட்டுக்குரியது. அதே போல இன்றைய நாளிலே மிக சிறப்பாக இந்த நூலை திறனாய்வு செய்யக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய கவிதைக்கரை வினி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை மிக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போலவே தொடக்கத்திலிருந்து அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய அம்மா திலகம் அம்மா அவர்களுக்கும், அதே போலவே நம்முடைய அரங்கிலே இருக்கக்கூடிய அன்புக்குரிய பிரம்மநாயகம் ஐயா அவர்கள், மாசு பிரபாகரன் ஐயா அவர்கள், அதே போலவே தமிழவன் ஐயா அவர்கள் என அனைவருக்கும் நம்முடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரங்கம் தொடர்ந்து செயல்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய இணைய நெறியாளர் தமிழீழன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே இருப்போம் என்பதையும் அன்போடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நிகழ்ச்சிக்குள்ளாக சென்று விடுவோம். எனக்கு உண்மையாகவே இந்த நூலை படிக்கிற போது நம்முடைய வடலூரார் அவர்கள் சொன்னது போல பெரும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. ஒரு துள்ளல் நடையோடு இந்த நூலை படைத்திருக்கிறார் ஐயா அவர்கள். அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த 2 சிற்றிலக்கிய வகைகளும் மிக முக்கியமானது. முதலிலே தமிழ்நாட்டிற்கு அல்லது தமிழ் இலக்கியத்திற்கு வரலாற்றுக்கு கிறித்தவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது முதலிலே சிற்றிலக்கியங்கள் 96 வகை என்கிற எண்ணிக்கையை சொன்னவர் வீரமாமுனிவர் தான். அது முதலிலே நாம் தெரிவிக்க வேண்டியது. சதுர அகராதி என்கிற ஒரு அகராதியிலே 96 வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்கின்றன என்பதை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இதோ நான் சொல்லிவிடுகிறேன் என்று பட்டியலிட்டு சொல்லி இருக்கிறார் என்பது முதலில் செய்தவர் அவர்தான். அது கவனத்தில் கொள்ள வேண்டியது. அதோடு மட்டுமல்ல, அன்புக்குரியவரை உங்களிடத்துல பதிவு செய்ய வேண்டிய செய்தி, அம்மானை என்று கிறித்தவ இலக்கியத்திலே முதலில் அம்மானை என்கிற சொல்லை பயன்படுத்தி ஒரு அம்மானையை உருவாக்கி தந்தவரும் கூட வீரமாமுனிவர் தான். கித்தேரி அம்மாள் அம்மானை என்கிற ஒரு அம்மானையை முதலிலே தந்தவர் அவர்தான் என்பதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்படி என்றால் அம்மானையினுடைய காலம் என்ன, எப்போது இருந்தது என்பதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. சங்க இலக்கியம் 3000 ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்திலே அம்மானை பற்றிய செய்திகள் நிரம்ப இருக்கிறது. அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கக்கூடிய, நமக்கு தெரிந்த தமிழின் முதல் முழு காப்பியமாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்தில் வாழ்த்து காதை என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த வாழ்த்து காதையிலே அம்மானை வரி என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அம்மானை வரி என்பதற்கு இசைப்பாட்டு என்று பொருள். வரி என்றால் இசைப்பாட்டு என்று பொருள். பாட்டு வகையில் அதுவும் ஒன்று. துள்ளி குதித்து ஆடக்கூடிய பாட்டு வகையில் அது ஒன்று. கொஞ்சம் அம்மையாகவும் மேலும் கீழுமாக பாடக்கூடிய பாடல் வகை, அந்த வகையை சார்ந்ததாக சிலப்பதிகாரத்தில் 4 பாடல்கள் இடம்பெற்று இருக்கின்றன. அது அம்மானை வரி என்கிற பெயரிலே வரி, அந்த ஒரு வரிப்பாட்டு என்றே ஒரு பகுதி தனியாகவே இருக்கும். அதையெல்லாம் ஆசிரியர்கள் நடத்துவதற்கு ஒரு தமிழ் ஆசிரியராக சொல்கிறேன், மிகவும் சிரமப்படுகிற ஒரு பகுதியாக அது இன்று வரை இருக்கிறது. அந்த வகையையும் எடுத்துக்கொண்டு அந்த வரிப்பாட்டு வகையிலேயே இந்த அம்மானையை நம்முடைய அன்புக்குரிய ஐயா அவர்கள் படைத்திருக்கிறார்கள் என்பது பாராட்டுக்குரியது மட்டுமல்ல, வணங்கக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. நான் வணங்கி மகிழ்கிறேன். அதுதான் ஐயா அவர்கள் என்ன விதமான எழுத்தாளர் என்று பார்க்கிற போது பத்திரிகையாளராக இருக்கிறார் என்பது ஒரு வகை. இன்னொன்று கல்வி அதிகாரியாகவும் பணி செய்திருக்கிறார். இன்னொன்று சமயம் தொடர்பான பணியும் அவரிடத்துல இருக்கிறது, சமூகம் தொடர்பான பணியும் இருக்கிறது. ஆய்வுகளையும் தந்திருக்கிறார், சிறுகதைகளை தந்திருக்கிறார், புதினங்களை தந்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொன்றும் ஏதோ தந்திருக்கிறார் என்று ஏதோ ஒரு வகையை காட்டுவதற்காக இல்லை. ஒவ்வொன்றிலும் சிறந்த படைப்பாளியாக இருந்து அவற்றுக்கெல்லாம் பரிசுகளையும் விருதுகளையும் பெற்றிருக்கிறார் என்பதுதான், பாராட்டப்பட்டிருக்கிறார் என்பதுதான் சிறப்பாக பார்க்கிறேன். அதற்கு சான்றாக நம்முடைய ஐயா அவர்கள் 2015
தமிழறிஞர் ஜியு போப் விருது என்கிற ஒரு விருது, தமிழ்நாடு அரசினுடைய விருதினை அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய திருக்கரங்களால் பெற்றிருக்கிறார் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியது. நாம் இவரை கொண்டாட வேண்டிய ஒரு படைப்பாளர் என்பதற்காக இதனை நான் சொல்கிறேன். இன்னொன்று, சிறந்த நாவலாசிரியர் என்கிற ஒரு விருதையும் பெற்றிருக்கிறார். அது முத்துலிங்கம் அவர்களுடைய முத்துராமன் அவர்களுடைய கைகளில் இருந்து பெற்ற, இயக்குனர் முத்துராமன் கைகளில் இருந்து பெற்றிருக்கிறார். இப்படியாக அவருடைய சிறந்த எழுத்தாளர் என்பதற்கான விருது பெற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, எழுத்தாளர் சங்கத்திலும் பொறுப்பாளராக இருந்திருக்கார். தமிழ் எழுத்தாளர் அமைப்பு என்கிற அமைப்பிலே ஒரு பொறுப்பாளராகவும் இருந்திருக்கிறார் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் குறித்து சொல்லிக்கொண்டே போனால் இது ஒரு ஆய்வுரையாக நீண்டு விடுமோ என்கிற அச்சமும் எனக்கு இருக்கிறது. என்றாலும் சொல்லாமல் சில விடயங்களை விட்டுவிடக் கூடாது என்கிற எண்ணமும் எனக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட அவருக்கு சிறந்த சிறுகதை ஆசிரியர் என்கிற விருதை தந்திருக்கிறது. அம்மானை என்கிற ஒரு படைப்பும் இருக்கிறது. இந்த அம்மானை என்பது காலந்தோறும் இருந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதோடு மட்டுமல்ல, மாணிக்க வாசகர் அவர்கள் திருவம்மானை என்கிற ஒரு நூலையும் நமக்கு தந்திருக்கிறார் என்றெல்லாம் இந்த அம்மானையினுடைய தொடர்ச்சியை பார்க்க முடிகிறது. நான் அம்மானை மட்டும் சொல்லிக் கொண்டு செல்வது எதற்காக என்றால், குறவஞ்சி குறித்த தகவல்கள் எல்லாம் நிரம்ப நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் என்பதனால் அதனை கடந்து மெதுவாக செல்கிறேன். அவ்வளவுதான். இப்படியாக பார்க்கிற போது, இந்த நூலை படிக்கிற போது எனக்கு பட்டது, கண்ணதாசன் இயற்றி இயேசு காவியம் போல மிக எளிமையாக நூதனமாக அந்த நூல் நம்மை நகர்த்தி கொண்டு போய் செல்கிறது. இதனை நம்முடைய கவிதைக்காரர் வினி அவர்கள் ஏற்றுக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அவ்வளவு எளிமையாக வழக்கு சொற்களை பயன்படுத்தி கொண்டு போகிறார். வழக்கு சொற்களை பயன்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்று இல்லை. அதே சமயத்தில் இலக்கணத்தில் இருந்து கொஞ்சமும் பிசகாமல் வழுவாமல் அதனை எழுதுகிறார். அதோடு நான் கவனிப்பது, மோனை தொடைகளை அதிகமாக பயன்படுத்துகிறார். சந்தம் குறையாமல் எழுதுகிறார். இயல்பு அதிலே அவருக்கு இயல்பாக வந்திருக்கிறது. தனிச்சொற்கள், பெரும்பான்மை தனிச்சொற்களை இலக்கியங்களே பாட்டல்களை பயன்படுத்துவதற்கு ஒரு பெரிய திறம் வேண்டும். தனிச்சொற்களை அடிதோறும் பயன்படுத்துகிறார். என்றால் எவ்வளவு இந்த செய்தியை மனதிற்குள்ளே உருபோட்டு அதனை நமக்கு கொண்டு தந்திருப்பார் என்பதை நினைத்து நினைத்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நண்பர்களே, இந்த நூலிலே அட்டைப்படத்தில் இருக்கிறது 80 ஆண்டுகள் இவருடைய தமிழ் பணி, 80 ஆண்டுகள் இவருடைய அகவை என்று இருக்கிறது. அதிலே 60 ஆண்டுகள் தமிழ் பணி செய்திருக்கிறார் என்பது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இது மிக மிக சிறப்பான ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஐயா அவர்கள் என்னென்ன நூல்கள் இயற்றி இருக்கிறார் என்பதை தேடி பார்க்கலாமே என்று சில செயல்களை எல்லாம் கடந்து உள்ளே சென்று போய் பார்த்தேன். அப்படி பார்க்கிற போது சோழம் மங்கை என்கிற நூலை எழுதியிருக்கிறார். இது சமயம் கடந்தது. இன்னொன்று, தமிழ் கிறித்தவர்கள் என்று, கிறித்தவர்கள் யாரெல்லாம் சாதனையாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை பட்டியலிட்டு சொல்கிறார். தமிழரின் சங்ககால பெருமை கீழடி, தமிழரின் சங்ககால பெருமை கீழடி என்கிற ஒரு ஆய்வு நூலை, அருமையான ஆய்வு நூலை தந்திருக்கிறார். சப்பரம் தூக்கி என்கிற ஒரு நூல் இருக்கிறது. இன்னும் பார்க்க கடற்கரை காவியம் என்ற ஒரு நூலை அருமையாக தந்திருக்கிறார். வினி அவர்கள் சிரிப்பதை பார்த்தா நாம் வைத்திருக்கிற செய்திகள் எல்லாம் இவர் களவாடி கொண்டு இருக்கிறார் என்று சொல்வது போல எனக்கு தோன்றுகிறது. என்றாலும் உங்களுக்கு எளிமைப்படுத்துவதாக நினைத்துக் கொள்ளலாம் ஆய்வை, அப்படியாக நினைத்துக் கொள்ளுங்கள். அதே போல மாவீரன் மருதநாயகம் பற்றி இவர் நூல் எழுதியிருக்கிறார். அதுதான் மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். மருதநாயகம் பற்றி கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பெரிய படத்தை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்து தோற்று போன ஒரு நிலையில் இருக்கிற போது மருதநாயகம் பற்றிய ஒரு முழுமையான ஒரு நூலை ஏற்றி தந்திருக்கிறார். இப்படியாக இவருடைய படைப்புகளை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்பது ஒரு வகை. அந்த வகையில இவர் இயற்றி இருக்கக்கூடிய இந்த நூல் இடைக்காட்டூர் குறவஞ்சி என்பதும் திரு இருதய ஆண்டவர் அம்மானை என்பதும் இரட்டை காப்பியங்களாக அல்லது சிற்று இலக்கியங்கள்ல இரட்டை காப்பியங்களை போல அதனை பதிப்பித்து இருக்கிறார்கள். குறிப்பாக இப்படி 2 நூல்களை சேர்த்து பதிப்பிடுகிற, 2 நூல்களுக்கு சேர்த்து ஒரே பெயரை வைக்கிற வழக்கம் நம்முடைய தமிழில இருக்கிறது. குறிப்பாக சைவ இலக்கியத்தில் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்று 9ஆம் திருமுறைக்கு ஒரு பெயர் இருக்கிறது. இதையெல்லாம் இசைப்பாடல்களாக இருக்கும். அப்படி இந்த நூலை அமைத்திருக்கிறார். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவருடைய படைப்புகள் மொத்தமாக எத்தனை இருக்கிறது என்று ஒரு மேலோட்டமாக பார்க்கிற போது அது ஒரு 178 நூல்கள் இருக்கின்றன என்று ஒரு பட்டியல் வருகிறது. இலக்கிய மாமணி என்கிற விருது இருக்கிறது. நாம் அட்டைகளே போட்டு அவருக்கு இன்றைய நம்முடைய அழைப்புதல போட்டிருக்கிற போது கலைமாமணி என்று போட்டு இருக்கிறோம்.
இப்படியாக பல்வேறு சிறந்த பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரியவர் ஐயா அவர்கள் என்பது ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த அம்மானை என்பது எந்த வகையான விளையாட்டு என்றால், நம் ஊர்ப்புறங்களிலே திண்ணைகளில் அமர்ந்து கொண்டு பெண் பிள்ளைகள் எல்லாம் இந்த இந்த மரக்கட்டைகளையும் கற்களை சின்ன சின்ன கைக்கு வலிக்காத சின்ன சின்ன கற்களையும் பொறுக்கி வந்து திண்ணையில உட்கார்ந்து மேலே தூக்கி எறிந்து பாட்டு பாடிக்கொண்டே விளையாடுவார்கள். விடுகதை போட்டுக்கொண்டே விளையாடக்கூடிய ஒரு வகையான விளையாட்டு இது அம்மானை என்பது. குறவஞ்சி என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் என்றாலும் கூட குறவனும் குறத்தி முதன்மையாக வைத்து அவர்கள் பிழைப்பிற்காகவோ அல்லது உழைப்பிற்காகவோ நாட்டுக்குள்ளே நுழைகிற போது அவருடைய செயல்பாடுகள், அவர்களுடைய மரபு சார்ந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நம்மை எப்படி ஈர்க்கின்றன என்பதையும், இதெல்லாம் சொல்லக்கூடிய மனமாற்றம், சூழல், சந்தேகப்படுதல் என்பதெல்லாம் மையமாக வைத்து பேசுவதாக இருக்கிறது என்பதை பார்க்க முடியுது. நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படியான நரம்ப செய்திகள் இருக்கக்கூடிய ஒரு நூலாக இது இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்துகிறேன். இந்த இடைக்காட்டூர் குறவஞ்சியில நம்முடைய அன்புக்குரிய ஜெகன் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு பாடலை நானும் பதிவு செய்துவிட்டு நிறைவு செய்து கொள்கிறேன். தேடிக்கொண்டே இந்த குறவன் குறத்தியை தேடிக்கொண்டே வருகிறார். அப்போது ஊரின் நடுவில் ஒரு ஆலமரம். இது எவ்வளவு எளிமையான தொடர் பாருங்க. ஊரின் நடுவில் ஒரு ஆலமரம், இதை கதை சொல்ற மாதிரி. அது சொல்றாரு, ஆங்கே ஒரு இடைச்சொல் போட்டு, ஆங்கே கூடிய கூட்டத்தை சிங்கன் கண்டான். இதெல்லாம் சாதாரணமா கதை சொல்ற போக்கிலேயே கொண்டு போறாரு. சிங்கன் கண்டான், சிங்கி அங்கிருப்பாள் என்று ஆவல் கொண்டான். பகல் முழுவதும் பிரிஞ்சு போய் தான் தொழில் செஞ்சுட்டு வருவாங்க, விற்பனை செஞ்சுட்டு. பார்க்கணுங்கிற ஒரு நேரத்துக்குள்ள, அதே சமயத்துல பொழுது போக்குறதுக்குள்ள ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும். இது அந்த 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 குறவர் இனத்துல இருக்க ஒரு மரபு. அப்படி ஆசையோடு பார்க்கறான். சற்று எம்பி குதித்தான். இந்த கூட்டத்துல எல்லாம் நிறைய சுத்தி இருக்கிறதுனால அது நம்ம ஆளுதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வத்துல எம்பி குதிக்கிறான் பாருங்க. இது எழுதுறதுக்கு உள்ள நுழைஞ்சு போய் பார்த்தான்னு எழுதியிருக்கலாம், இல்ல தள்ளிக்கிட்டு போனான்னு பார்த்திருக்கலாம், பக்கத்துல ஒரு கட்டை மேல ஏறி பார்த்தான்னு எழுதியிருக்கலாம். எம்பி குதித்தானுங்கிறதுக்குள்ள அந்த குறவனுக்கும் குறத்திக்கும் இருக்கக்கூடிய அந்த காதலை, அந்த மனசை இந்த மனிதர் என்ன அருமையா இதுல கொண்டு வந்து கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் எம்பி குதித்து பார்த்து விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றது. அங்கதான் அந்த அம்மா தான் அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றத பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான் அப்படிங்கிற செய்தி சொல்லக்கூடிய விதம் எல்லாம் உண்மையிலேயே பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. அப்படியான ஒரு சிறந்த நூலை இன்று நம்ம அரங்கத்திலே கொண்டு வந்து சேர்த்தமைக்காக என்னுடைய நன்றியை குறிப்பிட்டு, அதுவும் இந்த நேரம் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றியை பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல தலைமை உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு சான்றோதரத்தின் வாயிலாக நன்றியையும் பாராட்டுகளும் உரித்தாக்குகிறோம். மிக்க மகிழ்ச்சியா, சிறப்பான செய்தி. அடுத்ததாக தொடக்க உரையாற்றுவதற்காக சான்றோதரத்தின் மற்றும் ஒரு தூண் ஐயா பாவலர் சே. மன்னர் மன்னன் என்றாலே அவர் வேர்ச்சொல் இல்லாமல் ஓர் சொல்லும் அசையாது. இங்கே வில்லுக்கு விஜயன் என்பது போல அது தப்பது, அதை நம்ம பிறகு பார்த்துக்கலாம். அத சொல்லுக்கு மன்னர் மன்னன் என்று சொல்லி அவரை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. வைய மணற்பிழம்பாய் வட்டமிட்டு அந்நாளில் பைய குளிர்ந்து கல்லான தொன்னாடாம் மனித பைங்கூழை வாத்தெடுத்த எந்நாடே. அணிசை கண்டங்கள் 5 மிழா அடிநாளில் எம்மொழியும் தோன்றா இருள் நாளில் எம்முடத்தே செங்கதிராய் உதித்தெழுந்து உயிர் வளர்த்த செம்மொழியும். பனிக்கடலும் பாழ்நெருப்பும் பகைவர்களும் இடரளித்தும் கனிக்குடையாய் அமிழ்தொற்றாய் முக்கழக கடந்தந்த முத்தாம் தொல்காப்பியமாய் 18ஆய் திருக்குறள் சேர் 14 கீழ்கணக்காய் காப்பியங்கள் ஈரைந்தாய் வந்திசைத்த தமிழனங்கே வையத்தின் தாய்மொழியே செந்தமிழே வணங்குகிறேன் யார். சான்றோர் தளம் நடத்தி கொண்டிருக்கிற மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 126 குழுமியிருக்கிற சான்றோர் பெருமக்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்விற்குள் வருகை தந்திருக்கக்கூடிய நூலாசிரியர் மதுரை இளங்கவின் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வு என்பது மிக சிறப்பான, ஐயா தெளிவா இருக்கா, மிகச் சிறப்பான ஒரு நூலினை பற்றிய ஒரு அறிமுக நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. இந்த அருமையான நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஜெயங்கொண்ட சோழபுரத்தினுடைய தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் முனைவர் வெற்றி நிலவன் அவர்களுக்கு நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, வருகை தர இருக்கிற முனைவர் ஸ்டாலினி ஜெரால்ட் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை சொல்லி,
ஒரு அருமையான ஒரு வரவேற்புரையினை வழங்கி இருக்கிற சான்றுதளத்தை சார்ந்த பாவலர் விழுப்புரம் மதனி அவர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு தொகுப்புரை நமக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் வடலூர் ஜெகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய வணக்கத்தையும் சொல்லி, நமக்கு அருமையான ஒரு நெறியாளுகையை செய்து கொண்டிருக்கக்கூடிய, இப்பொழுது அவர் நம்முடைய சேர நாட்டில் கொச்சினில் இருந்தாலும் கூட இந்த நிகழ்வை இடையறாது நடக்க வேண்டும் என்கிற பணியில் நமக்கு இந்த தளத்தினை வழங்கி சிறப்பித்திருக்கிற சான்றுதளத்தினுடைய நெறியாளர் பாவலர் தமிழ் ஈழன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நமக்காக இந்த நிகழ்வை டெல்லி பட்டணத்திலிருந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, நெறியாளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய, தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய ஐயா பிரம்மநாயகம் உள்ளிட்ட பெருமக்களையும் இந்த நேரத்தை வணங்கி மகிழ்கிறேன். இன்று நாம் எடுத்திருக்கிற நூல் கலைமாமணி, பாவலர் மதுரை இளங்கவின் ஐயா அவர்கள் எழுதிய இடைக்காட்டூர் குறவஞ்சி திரு இதய ஆண்டவர் அம்மானை என்கிற ஒரு அருமையான நூலினை இந்த அரங்கம் எடுத்திருக்கிறது. நேரடியாக பார்க்கிற பொழுது ஒரு மதம் சார்ந்த நூலாக நமக்கு தெரிந்தாலும் கூட நமக்கு அதிலே கிடைக்கிற ஒரு சிறப்பு என்னவென்றால், எப்படி கீழடியில் கிடைக்கிற புதை பொருட்கள் எல்லாம் நம்முடைய பழம்பெருமை சொல்வதாக இருக்கிறதோ, நம்முடைய வரலாற்று காலத்தை எப்படி நீட்டிக் கொண்டு போகிறதோ, பல்வேறு சூழ்ச்சிகளாலும் தூதுகளாலும் தமிழருடைய பாரம்பரியமும் அவருடைய பண்பாட்டு நீட்சியும் மறைக்கப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் நம்மோடு நம் வாழ்வில் இருந்து பல நூல்களாக யாக்கப்பட்டிருக்கிற பல்வேறு இலக்கிய வகைமைகளில் ஒன்றாக இருக்கிற சிற்றிலக்கிய வகைமைகளில் ஒன்றாக இருக்கிற குறவஞ்சியையும் அம்மானை பாடலையும் தன்னுடைய கதை நாயகனாக இருக்கிற இந்த சமய நிகழ்வுக்கு, சமய படைப்புக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தி நம் முன்னே அதை ஒரு மீட்டுருவாக்கம் செய்து கொண்டு வந்திருக்கிற பணியை செய்ததற்காகவே ஐயா நம்முடைய பாவலர் இளங்கவின் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு அருமையான எளிய சொற்களால் அனைவரும் படித்து புரிந்து கொள்ள வேண்டிய நடைமுறையில் நாம் அன்றாடம் புழங்குகிற சொற்களை கொண்டு படைத்திருக்கிற ஒரு அரிய காவியம். குறவஞ்சி என்கிற சொல்கிற பொழுதே நம்ம எல்லாம் அறிந்திருக்கிற குற்றால குறவஞ்சி தெரியும். திருக்கூடராசப்பரா கவிராயர் எழுதிய நூல் என்பது நமக்கு எல்லோருக்கும் பாடத்தில் நமக்கு இருப்பதனாலே, நம்முடைய தொகுப்பாளர் குறிப்பிட்டதைப் போல நாளை பாடத்திட்டத்தில் வைப்பதற்குரிய வாய்ப்பை உடைய ஒரு நூலாக இருக்கிறது என்று சொன்னார். கண்டிப்பாக அவை நடைபெற வேண்டும் என்று நம்முடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம். குறிஞ்சி நிலத் தலைவனாக இருக்கிற, குறிஞ்சி நிலத்தில்தான் மனிதன் வாழ்ந்தான், அவன் குறவனாக இருந்தான், வேட்டை சமூகமாக இருந்த பொழுது குறிஞ்சித்தவனாக இருந்தவன், அவனுடைய தலைவன் தான் குறிஞ்சி கொற்றவனாக இருக்கிற குறவன் முருகன். எனவே குறிஞ்சிதான் முதல் மாந்தன் வாழ்ந்த பகுதி என்பதனால் அங்கே வாழ்ந்தவர்களை குறவர்கள் என்றார்கள். அந்த குறவரும் அவனுடைய இணையராக இருக்கிற குறத்தியும் பாடுகிற பாடல் வகைமைதான் நம்முடைய பழம்பெரும் சிற்றிலக்கிய வகைமையாக இருக்கிற குறவஞ்சி ஒன்று. அதை போல அம்மானை என்பது சிறுவர்கள் அந்த குறவஞ்சி இலக்கியத்தை பற்றிய விளக்கங்களை நாம் படிக்கிற பொழுது, தலைவன் தலைவிக்குள் இருக்கிற காதலை, அவர்களுக்குள் ஊடலோ அல்லது பல்வேறு வேறுபாடுகளோ நிகழ்கிற பொழுது குறவஞ்சி பாடல் வழியாக அவள் எப்படி குறி சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துகிறாள் என்கிற செய்தியை நம்முடைய இலக்கிய வகைமையில் அறிய முடிகிறது. அதை போல அம்மானை என்பதும் இந்த பாடல்கள் பெரும்பாலும் அரசனையும் அல்லது இறைவனையும் தலைவனாக வைத்து, பாட்டுடை தலைவனாக வைத்து பாடப்படுகிற பாடலாக இருக்கிறது. அதே போல நம்முடைய இலக்கியத்தில் ஐயா கவின் அவர்களும் இளங்கவின் அவர்களும் நம்முடைய இடைக்காட்டூர் குறவஞ்சியை, இடைக்காட்டூர் உள்ள எழுந்தல் இருக்கிற அந்த தெய்வத்தினை பாடுபொருளாக வைத்தும், அதே போல இதய ஆண்டவருக்கான ஒரு அம்மானை இரண்டுமே அந்த இறைப்பொருளை முன்வைத்திருக்கிறார். ஒரு அருமையான முயற்சியை நாம் பாராட்ட வேண்டும். அதை உரிய நம்முடைய ஒரு 80 அகவை நிரம்பி இருக்கக்கூடிய பாவலர் 178 நூல்களை படைத்திருக்கக்கூடிய ஒரு பன்னூல் ஆசிரியர். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட நெடிய படைப்பு இலக்கிய ஒரு
அனுபவத்தை பெற்றிருக்கக்கூடியவர். எனவே அவருக்கு சொற்களும் பல்வேறு வகையான வடிவங்களை கொண்டு வந்து சமூகத்திலே வைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரு விருப்பமும் இருந்திருக்கிறது. அதை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரே ஒரு பாடல் நமக்கு பாண்டிய நாட்டினுடைய புகழை சொல்கிற அவருடைய பாடல், தென்பொதிகை தென்றலென தேடி வந்து செந்தமிழை தென்பதியில் சங்கமித்த தகை சான்ற நன்மதுரை. மதுரையோட சிறப்பை சொல்வதற்காக இந்த பாடல் தொடங்குகிறது. பாண்டி நாட்டு புகழ். தென்பொதிகை தென்றலென தேடி வந்த செந்தமிழை தென்பதியில் சங்கமித்த தகை சான்ற நன்மதுரை, பொங்கி வரும் வைகை நெய்தி போற்றுகின்ற நல்வளத்தால் இங்க வரும் இல்லை என ஏக்கமுறா தென்மதுரை என்று இந்த பாடல் செல்கிறது. அந்த இப்படி எளிய, அதே நேரத்தில் நம்முடைய தலைமை இருக்கிற ஐயா பேராசிரியர் குறிப்பிட்டதை போல சந்தநயம் மிக்க அந்த பாடல்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இதை பற்றி நிரம்ப பேசுவதற்காக கவிதைக்கரை வினி காத்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த பாடலுக்குள் நாம் செல்லாமல் பாடலை எழுதிய ஆசிரியர் பெருமகனாரையும் பாடல் இலக்கிய வகைமையும் பற்றியுமே சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு அரிய நூலை நாம் இன்று எடுத்திருக்கிற பொழுது எப்படி கீழடி நமக்கு கிடைத்திருக்கிற தொல்பொருளை போல இந்த 2 இலக்கிய வடிவத்தையும் ஒரு மீட்டுருவாக்கம். பொதுவாக பெரிய இதிகாசங்களை, புராணங்களை சொல்கிற பொழுது அவர்கள் அந்த பழைய காலத்தில் சொல்லியிருக்கிற அதே மரபிலிருந்து அதை இளைய தலைமுறைக்கு இறைப்பது சொல்றார்கள். ஜென்சி என்கிறார்கள் அதை போல, அல்லது 2.0 என்கிறார்களோ அப்படி புதிய தலைமுறைகளுக்கு அல்லது 2000 குழந்தைகளுக்கு 2000 ஆண்டுக்கு பின் பிறந்தவர்களுக்கு அந்த இலக்கிய வடிவங்களை கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை படைப்பாளிகளுக்கு இருக்கிறது என்பதை தன் படைப்பின் வழியாக ஐயா இளங்கவின் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இங்கே இருப்பவர்கள் பெரும்பான்மையாளர்கள் படைப்பாளியாக இருக்கிறார்கள். எனவே வெறும் புது கவிதைகளாக மட்டுமே இல்லாமல் நம் சமூகத்தில், நம்முடைய வரலாற்றில், நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாற்றில் இருக்கக்கூடிய இலக்கிய வகைமைகளை எல்லாம் கை கொண்டு உங்களுடைய புதிய மீடும் என்கிற ஒரு முயற்சியை சொல்லி, ஒரு அருமையான வாய்ப்பினை நமக்கு நல்கி இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறும். அடுத்ததாக நாம் அவளோடு பார்த்திருக்கக்கூடிய, ஒருவேளை இந்த இடைவேளையில் கூட அவர் தேநீர் பருகியிருக்கலாம். நமக்கு காட்சி புலப்படவில்லை. எனினும் குவளையை எடுத்து ஒரு புறம் வைத்துவிட்டு குவளைக்கு பதிலாக பக்கங்களை உரிய இதழ் காத்திருக்கிறது. கவிஞர் கவிதைக்கரை வினி அவர்கள் என் தேநீர் இடைவெளிகளில் படித்த சில பாக்களை, இந்த நூல் சார்ந்த பாக்களை நம்மோடு தேநீராகவே கலந்து தர வருகிறார். திறனாய்வு செய்ய அன்பு இளவலை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. மிக்க மகிழ்ச்சி, வாருங்கள். சான்றோர் தளம் நடத்துகின்ற 126வது மின்னூல் வெளியீட்டு அரங்கில் கலந்து கொள்வதிலும் இந்த நூலை திறனாய்வு செய்வதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வுக்கு செயல் தலைமை ஏற்ற கல்லூரி முதல்வர் பேராசிரியர் ஐயா வெற்றிநிலன் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய பாவலர் அதனி அவர்களே, தொடக்க உரை வழங்கிய பாவலர் மன்னர் மன்னன் அவர்களே, நிகழ்ச்சி நெறியாளியை செய்து கொண்டிருக்கின்ற கவிஞர் வடலூர் ஜெகன் அவர்களே, சான்றோர் தளத்தின் நிறுவனர் ஐயா போற்றுதற்குரிய பீட்டர் ராஜன் அவர்களே, நிகழ்விலே கலந்திருக்கின்ற அம்மா பால் தங்கம் அவர்களே மற்றும் இலக்கிய ஆளுமைகள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இந்த நிகழ்வின் கதாநாயகனாக அமர்ந்திருக்கின்ற கலைமாமணி மதுரை இளங்கவின் ஐயா அவர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஐயாவை பற்றி குறிப்பிட வேண்டும் என்றால், அவர் பெற்ற விருதுகள், அவர் எழுதிய புத்தகங்களை குறித்தெல்லாம் இங்கே பேராசிரியர் வடலூர் ஜெகன் கவிஞர் வடலூர் ஜெகன் அவர்களும் ஏனைய ஆளுமைகளும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். தனிப்பட்ட முறையிலே அவர் எவ்வளவு எளிமையானவர் என்று எனக்கு தெரியும். ஒரு மதுரையில் நடந்த ஒரு விழாவுக்காக எனக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்திருந்தார்.
பேசிக் கொண்டிருந்த பொழுது என்னோடு கேட்டார், எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறீர்கள் என்று. 2 புத்தகம் என்று சொன்னேன். அப்படி பேசிக் கொண்டிருந்துட்டு இறுதியாக நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறீர்கள் என்று. ஏனென்றால் எனக்கு அவரை பற்றி தெரியாது முன்பில். அப்பொழுது 175 புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆச்சரியத்தால் நான் வியந்து போனேன். இத்தனை பெரிய ஆளுமை என்னை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தினார் என்பதனால் அதை குறிப்பிட விரும்புகிறேன். அதன் பின்னர் நேரிலே அவரை சந்திக்கின்ற வாய்ப்பை மதுரையிலே நடந்த ஒரு இலக்கிய விழாவிலே பெற்றுக்கொண்டேன். அங்கே அவர்களுடன் பேசிய பொழுதுதான் தெரிந்தது இவ்வளவு பெரிய ஆளுமை இத்தனை எளிமையாக இருக்கிறார் என்று. அன்னாருடைய புத்தகத்தை திறனாய்வு செய்வதற்கு கிடைத்ததை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். இப்பொழுது இடைக்காட்டு குறவஞ்சி திரு இருதய ஆண்டவர் அம்மானை என்ற நூலை குறித்தான திறனாய்வுக்குள் செல்வோம். இந்த திறனாய்வுக்கு முன்பாக இந்த நூலில் 3 விஷயங்களை நான் பார்க்கிறேன். இந்த நூலை படித்த பொழுது அதிலே 3 காரியங்களை நான் காண்கிறேன். அந்த 3 அடிப்படையில் இந்த திறனாய்வை நான் செய்ய விளைகிறேன். ஒன்று, அந்த இடைக்காட்டூர் என்பது அவருடைய நூலாசிரியருடைய ஊர். அந்த ஊரின் மேல் அவர் கொண்ட காதல் ஒன்று. 2வது, அவர் தமிழ்வாள் கொண்ட காதல். 3வது, கிறிஸ்து இயேசுவின் மேல் அவர் கொண்ட பற்று. இந்த 3ம் தான் இந்த நூலில் இருக்கிறது. ஆக இந்த நூலை 3 பிரிவுகளாக பிரிக்கும் பொழுது இந்த வகையிலே அதை எடுத்துக் கொள்ளலாம். ஆக இந்த நூல் குறவஞ்சி அம்மானை என்ற இலக்கிய வகையை சார்ந்தது. குறவஞ்சி என்றால் என்ன, அம்மானை என்றால் என்ன, அது சார்ந்த விஷயங்களை எல்லாம் இதற்கு முன் பேசிய வடலூர் ஜெகனையா அவர்களும் பேராசிரியர் முனைவர் வெற்றிநிலன் அவர்களும் இங்கே குறிப்பிட்டு விட்டார்கள். ஆக இந்த தமிழ் சமூகத்தில் மதம் பெரிதா மொழி பெரிதா என்ற சர்ச்சை இங்கே ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இத்தகைய ஒரு புத்தகத்தை சான்றோர் தளம் எடுத்திருப்பது மிகச் சிறப்பான ஒரு விஷயம். இந்த குறவஞ்சி என்று பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் தெரிந்தது குற்றால குறவஞ்சி. அந்த குற்றால குறவஞ்சி எழுதிய திரிகூடராசப்ப கவிராயர் குற்றாலத்தினுடைய இயற்கை எழிலை, அங்கு உள்ள வாழ்க்கை முறையை தன்னுடைய பாடல்களிலே குறிப்பிட்டிருப்பார். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்னு வரும். அப்போ இன்றைக்கும் நீங்க குற்றாலத்துக்கு போறீங்கன்னா உங்களை வரவேற்கிறதுக்கு வானரங்கள் தான் வரும். ஆனா அந்த வானரங்கள் கனிகளை பறித்து பகிர்ந்து கொள்ளாது. நம்ம கொண்டு போற நம்மள்கிட்ட இருந்து ஏதாவது கனிகளை பறித்து அவைகள் பகிர்ந்து கொள்ளக்கூடியது. ஆக அந்த குற்றால குறவஞ்சி எப்படி அந்த ஊரின் வளமையை, ஊரின் அழகியலை காட்டுகிறதோ அதுபோல இவர் இடைக்காட்டூர் தன்னுடைய சொந்த ஊரின் அழகியலை இந்த பாடல்களில் குறிப்பிடுகிறார். ஆரோடும் ஊரினில் தேரோடும் நாள் வரும், அந்நாளில் வானுயர்ந்த கோபுரமும் கூடி வரும். ஆக மதுரை வைகை நதி பாயக்கூடிய ஒரு கிராமம். அதனால் அவர் அங்கே சொல்கிறார், ஆரோடும் ஊரில் இனி தேர் ஓடும். அப்ப இது குறி சொல்கிற இலக்கியமாக இங்கே இருக்கிறதுனால் அங்கே ஒரு ஆலயம், பேராலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது கட்டி முடித்து அந்த ஊரில் தேர் ஓடும் என்று குறி சொல்கிற பெண் சொல்வதாக அந்த ஊரில் ஒரு ஆறு ஓடுகிறதை அவர் இங்கே குறிப்பிடுகிறார். அப்ப ஆறு ஓடுனா என்ன இருக்கும்? அங்க அந்த இடம் செழிப்பா இருக்கும், விவசாயம் இருக்கும். அப்ப அங்க என்ன விவசாயம் நடக்கிறது, அந்த மக்களுடைய வாழ்வியலை அடுத்த செய்யுள் அவர் சொல்கிறார். வாய்மணக்கும் தாம்பூலம் மாந்தருக்கு தேவையென ஊரருகில் ஆற்றோரம் தோட்டமிட்டு வெற்றிலையை ஏற்றமிகு பயிராக இடைக்காட்டூரார் மனமகிழ்ந்தே போற்றும் ஒரு விவசாய பணியாக செய்து வந்தார். ஒரு எளிமையான ஒரு விஷயத்த எளிமையான வரிகளை சொல்றாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய அழகியல், அதாவது அவர் தன்னுடைய ஊரின் மாண்பை எப்படி சொல்றாருன்னா, வெற்றிலையை அவங்க பயிரிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா பணத்துக்காக இல்ல, வியாபாரத்துக்காக இல்ல. இந்த வாய்மணக்கும் தாம்பூலம் மாந்தருக்கு தேவையான, இந்த உலகத்துக்கு வெற்றில வேணும், அதனால எங்க ஊர்க்காரங்க அதை பயிர் செய்யறாங்க அப்படின்னு அந்த ஊருடைய மாண்பை ஒருபடி மேலே தூக்கித்தான் பேசுகிறார். அப்ப ஏற்றமிகு பயிராக போற்றும் ஒரு விவசாய பணியாக செய்தார்னு சொல்றார்.
இப்ப 2வது லைன்ல அதான் சொல்றாரு. விவசாயத்தை வியாபாரமாக செய்யல. இன்னைக்கு விவசாயத்தை வியாபாரமா செய்து அது நஷ்டத்துல தான் முடியும். அது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனாலும் ஆசிரியர் அங்க அதை விவசாய பணியாக செய்து வந்தார் அப்படின்னு சொல்றார். அப்ப ஊர்ல வைகை ஆறு ஓடுகிறது. அதனுடைய செறிந்த செழிப்பு விவசாயம் தலைத்திருக்கிறது. ஆறு ஓடுனா என்ன ஓடும்? அங்க மீன் ஓடும். அப்ப அங்க மீன் பிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? தூண்டில் வேணும், வலை வேணும். அதை இவர் தன்னுடைய செயலில எப்படி குறிப்பிடுகிறார் பாருங்க. நீரோடு நீந்தி வரும் மீனினத்தின் கூட்டமெல்லாம் எப்படி? நீரோடு நீந்தி வரும் மீனினத்தின் கூட்டமெல்லாம் தானாக தாவி வந்து கரையினிலே ஊர்ந்து வரும். எப்படி? அந்த வைகை நதி கரை புரண்டு ஓடும் போது, கரை கடந்து ஓடும் போது மீன்கள் எல்லாம் துள்ளி தரைக்கு வந்து விடுகிறதை அவர் தன்னுடைய தமிழ் மொழியியலில் அழகாக சொல்கிறார். ஆதலினால் மக்கள் எல்லாம் தூண்டிலும் வலையும் இன்றி அப்படி தூண்டிலும் வலையும் இன்றி கூடையிலே அள்ளி மணங்கூட்டும் கறி சமைத்தார். இங்கே அவர் திரும்பவும் அதான் சொல்றார். அதுதான் அவருடைய தன்மை. அந்த ஊரை அவர் நேசிக்கின்ற அழகு என்னன்னா, மீனை பிடிச்சு வித்தாங்கன்னு எழுதல, மீனை பிடித்து மனம் கூட்டும் கறி சமைத்தார் அப்படின்றாங்க ஊர்க்காரங்க பற்றி. அப்ப ஒரு உணவுன்னு வரத பார்க்கும்போது உணவுல ஒரு மனம் இருக்கிறது. இன்னைக்கு ஏதோ போற போக்குல உணவு அப்படின்னா புரோட்டீன் பவுடரை தட்டி வாயில போட்டுட்டு போகக்கூடிய தலைமுறைக்கு வந்தாச்சு. ஆனா அந்த காலங்கள் அப்படி இல்லை. ஒரு கறி செய்து அது ஒரு மனம் இருக்கும். அந்த மனம் அப்படி இருக்கும். பக்கத்து வீட்டுக்கெல்லாம் இதுதான். அப்ப இதை பார்க்கும் பொழுது ஒரு ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய ஞாபகம் வருது. அவர் தன்னுடைய அம்மாவுக்குன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த கவிதையில அவங்க அம்மா செய்யற சமையலை எல்லாம் சொல்லியிருப்பார். இந்த மனம் கூட்டும் கறி சமைத்தார் இடைக்காட்டூர் மக்கள், அந்த வரியை படிக்கும் போது எனக்கு அந்த செய்யுள் ஞாபகம் வந்துச்சு. அந்த கவிதையை வாசிக்கிறேனே. கதகதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே. அப்படி களி கிண்டி அதுல குழி வெட்டி அதுக்குள்ள கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே. தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு, தொண்டையில அது இறங்கும் இளஞ்சூடு மண்டையில இன்னும் சமசன்னு நிக்கிதம்மா. எப்படி? கொத்தையும் வறுத்து வச்சு குறுமிளகா 2 வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சி நீ கொலன்னு வடிக்கையிலே அம்மி மணக்கும் அடுத்தது மனம் மணக்கும். அப்ப அந்த உணவு அப்படின்றது வெறுமனே அது உணவாக இல்லை. அதுல ஒரு மனம், அதுல ஒரு சுவை, அதை ரசித்து எழுதக்கூடிய அந்த பாங்கு நம்முடைய ஐயா இளங்கவின் ஐயாட்ட இருக்கு. இது அவருடைய ஊரின் அழகு. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் மேல் அவர் கொண்ட காதல். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, தமிழ் மேலுள்ள காதல் என்னது? தமிழும் பெண்ணும் ஒன்று. ரெண்டையுமே ஊமைப்படுத்தி கவிஞர்கள் பேசுவாங்க. இவரும் அதற்கு சளைத்தவர் அல்ல. இத்தனை வயதிலும் அந்த தமிழை, அந்த காதல் வழிய அதை வடித்திருக்கிற அந்த ரசனை பார்க்கும் பொழுது வியக்க தோன்றுகிறது. எப்படி என்றால் அந்த குறி சொல்கிற பெண்ணை தான் இங்க சொல்றாரு. அப்ப குறி சொல்ல வருகிற பெண் எப்படி இருப்பா? இன்றைக்கு எங்கேயாவது குறி சொல்றாங்கன்னா இல்ல. எங்கேயோ ஒரு சாலை சந்திகள்ல ஒரு கிளிய வச்சுட்டு கிளி ஜோசியம் பாக்குறது வேணா பார்க்கலாம். ஆனா நம்ம சிறு வயதுல இருந்தப்போ ஊருக்குள்ளால குறி சொல்றதுக்கு பெண்கள் வருவதை பார்த்திருக்கிறோம். அப்ப அவங்க எப்படி வருவாங்க? நெத்தியில பொட்டு வைத்து, கொண்டை முடித்து, காலில் கொலுசு போட்டு, நான் குற்றாலத்திலிருந்து நேரா ஜக்கம்மாவுடைய அருள் வாங்கிட்டு வாரேன்னு தான் வருவாங்க. அதை நான் சின்ன வயசுல பார்த்த ஞாபகம் இருக்கு. அத நம்முடைய ஆசிரியர் அந்த அழகியலை எப்படி சொல்றாரு பாருங்க. கறந்திட்ட பால் போலும் நிறமழகி கண்ணல் போல் தித்திக்கும் பேச்சழகி. எப்படி அந்த பெண்ணுடைய வர்ணிக்கிறார். அது கறந்த பால் போல் வெண்மை அந்த பெண்ணுடைய நிறம். அவளுடைய பேச்சு கனல் போல் தித்திக்கும் பேச்சழகி, திறமறிந்து மாந்தர்தம் குணமறிந்து என்னென்ன வாய்க்குமென குறி சொல்லி அப்படின்னு சொல்றாரு. இதை நான் சொன்னேன்ல, அவர் தமிழ் மேலுடைய காதல் இந்த செய்யுள் அப்படி வடித்து அந்த ரசனையாக நமக்கு சமர்ப்பித்திருக்கிறார். அதோடு நிக்கல அவர் அந்த பெண்ணை பற்றி, குறி சொல்கிற பெண்ணை பற்றி வரும்போது, அரைத்த சந்தனத்தை அங்கமெல்லாம் பூசி வந்தாள், அரை நிலவு நெற்றியிலே குங்குமத்தில் பொட்டிட்டாள். அப்படி பிறை நிலவுன்னு சொல்லுவாங்க, பிறை நிலவு நெற்றின்னு சொல்லுவாங்க. இவரு அரை நிலவு நெற்றின்னு சொல்றாரு. அந்த தமிழ் பிறையும் போட்டிருக்கலாம், ஆனா அது நிறைய பேருக்கு புரியாமலே போயிடுன்றதுக்காக எளிமையான பேராசிரியர் முதல்வர் வெற்றி நிலவன் சொன்னாங்க, எளிமையான வார்த்தைகளால அந்த நூலை அவர் படைத்திருக்கிறார். அப்ப அரை நிலவு நெற்றியிலே குங்குமத்தில் பொட்டிட்டாள். அடுத்த லைன்,
சௌரி இல்லா நீள்மொழியால் சரியாத கொண்டையிட்டு அவுரி நிற துணி உடுத்தி அசைந்தாடி நடை போட்டாள். இப்படி சௌரி இல்லாத நீள்முடி. இப்ப கொஞ்சம் அபூர்வமான விஷயம் தான் இல்லையா? இருந்தாலும் அவர் அதை அழகாக அந்த பெண்ணுடைய நயனத்தை அழகியலைக்க சொல்லுவார். மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல சொன்ன மாதிரி அவர் ஊர் மேல் கொண்ட காதல், தமிழ் மேல் கொண்ட காதல், அடுத்தது கிறிஸ்து இயேசுவின் மேல் அவர் கொண்ட பற்று. அதுதான் அந்த நூல் முழுவதுமே அந்த கிறிஸ்துவின் போதனைகள். இப்ப முழுமையாக கிறிஸ்துவனுடைய வாழ்வியலை அவர் இங்கே பதிவு செய்யவில்லை. கிறிஸ்துவனுடைய போதனைகள், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சில நிகழ்ச்சிகளை அவர் இங்கே கவிதையாக தருகிறார். அதுல முதல்ல நான் குறிப்பிட விரும்புறது பிறப்பினி யாவரும் சமமென உயர் அறத்தினால் என்றும் உயர்ந்திடவே வந்திடுவீர் மாந்தர் யாவருமே அவர் வற்றா ஊற்றில் பருகிடவே தானனனே தானனனே தன்னானே அப்படின்னு எழுதுறாரு. இந்த கிறிஸ்தவத்துடைய மெயின் கண்டென்ட் சொல்லுவாங்க. கிறிஸ்தவம்னா என்ன, கிறிஸ்துவனுடைய போதனைகள் என்னன்னா இதுதான். பிறப்பினில் யாவரும் சமம், அதுதான் கிறிஸ்துவனுடைய போதனை. உன்னை போல் உன் அயலானையும் நேசி, இதுதான் கிறிஸ்துவுடைய போதனை. இதை தாண்டி கிறிஸ்தவங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. இது இந்த செய்யுள் ஐயா அழகாக குறிப்பிட்டிருக்காரு. பைபிள்லயே ஒரு வசனம் வரும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, இனி அடிமை என்றும் உரிமை குடிமகனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு பைபிள்ல ஒரு வசனம் வரும். அந்த வசனம் தான் இது. கிறிஸ்தவம்ன்றது ஈக்குவல் தான், அதுதான் கிறிஸ்துவம். ஆனா இன்னைக்கு அது நடக்குதா இல்லையான்றது ரெண்டாவது கேள்வி. கிறிஸ்துவத்துக்குள்ளாலேயே நிறைய தாழ்வுகள், உயர்வு தாழ்வுகள், பேதங்கள் எல்லாம் வந்துடுச்சு, அது வேற. ஆனா கிறிஸ்துவ மதம் வேற, கிறிஸ்துவம் வேற. கிறிஸ்துவம் இதைத்தான் சொல்லுகிறது, எல்லோரும் ஒன்று அப்படின்றத சொல்லு. அதை அவர் அழகான எளிய தமிழ்நடையில அதை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, முன்னுரைத்த நூற்படியே நன்குரைக்க வந்தவரை. அப்ப கிறிஸ்துவுடைய வருகையை சொல்றாங்க, வந்தவரை என்ன நடந்துச்சு. முன்னுரைத்த நூற்படியே நன்குரைக்க வந்தவரை உன்மத்தம் கொண்டோ உடுக்கு கலந்தார்கள், அடித்தார்கள் சாட்டையினாலே அரசனே என்றார்கள், முடி செய்து தலையினிலே முறையின்றி வைத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இயேசு கிறிஸ்து வந்தாச்சு, அவர் மேல உன்மத்தம் கொண்டவர்கள் அவரை பழி வாங்குறாங்க, அவரை கொலை செய்யறாங்க. இது எப்படி எழுதுறாருன்னா, நூற்படியே அப்படின்னா என்ன? கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வர்றதுக்கு வருஷங்களுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப இந்த குறி சொல்றது இருக்குல்ல, அதே போல பின்னாடி நடக்கிறத முன்னாடி சொன்னதான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இறைவாக்கினர்கள் சொல்லுவோம். அவங்க எழுதி வச்சுட்டாங்க, இது கிறிஸ்துன்னு ஒரு ஆள் வருவாரு, என்ன நடக்கும் அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க. சோ அதுபடிதான் நடந்தது அப்படின்றத அவர் இங்க பதிவு பண்றாங்க. முன்னுரைத்த நூற்படியே நன்றுரைக்க, நல்லது சொல்ல வந்தவர் எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. சரி, வந்தாச்சு. முன்னுரைத்த நூல்படி இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அவர் வந்தாச்சு, மறைத்தாச்சு, உயிர்த்தாச்சு. அடுத்தது திரும்பவும் வருவார், அதுவும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப வரும்போது எப்படி வருவார்னா, இதே போல ஆட்டு தூக்கத்துல பிறந்து இறக்கப்பட்டு போறதாக இல்ல, அரசனாக, நீதி செய்கிற அரசனாக அவர் வருவார் அப்படின்றது. அப்ப இத சொல்லும்போது எல்லாரும் சொன்னாங்க இயேசு காவியம், இயேசு காவியம் சொன்னாங்க. அப்ப கண்ணதாசன் எத்தனையோ நூல்களை எழுதியிருந்தாலும், எத்தனையோ 1000 பாடல்களை எழுதியிருந்தாலும், அவர் கடைசியாக எழுதிய புத்தகம் இயேசு காவியம். அந்த இயேசு காவியம் புத்தகத்துல இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கு, இந்த ரெண்டு குறித்து கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அதையும் நான் சொல்றேன். ஞானம் புத்தியை பெற்றது யூத நிலத்தினிலே, சத்தியவே நின்று நிலைத்தது தரணி நீதினிலே, எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. இப்படி இத்தனை நாளும் மனுஷன் வாழ்றது இயேசுடைய வார்த்தை. கிறிஸ்தவம் சொல்றதே அதுல உள்ள மெயினான விஷயமே வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் கிறிஸ்து. அந்த வார்த்தையில தான் மனிதன் வாழ்கிறான். அந்த வார்த்தை தான் முன்னுரைக்கப்பட்டது, பின்னுரைக்கப்படுகிறது. சரியா? அப்ப இதுல கண்ணதாசனுடைய அடுத்த லைன் தான் பார்க்கணும். இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே, மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே. எப்படி? மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே, பொன்கள் இருக்கும் வரையில் மருந்து தேவை நித்தியமே. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து திரும்பவும் வருவார். இதை எதை வச்சு சொல்றாங்கன்னா, எழுதி வைத்திருக்கிறது முன்னுரைத்தபடியே. அப்ப இயேசு கிறிஸ்து திரும்பவும் வருவார் அப்படின்ற நிகழ்வு இதை சொல்றாங்க. அடுத்தது கிறிஸ்துடைய வாழ்க்கையை சொல்லும்போது, அவர்
இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா 12 சீடர். இன்னைக்கு உலகம் முழுசும் கிறிஸ்தவம் பரவி இருக்கு. இந்த இந்த கிறிஸ்தவத்தை கொண்டு போய் சேர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த 12 சீடர். அவங்க எல்லாம் பெரிய படித்த மேதாவிகளா? இல்லை. உயர் வகுப்பை சேர்ந்தவங்களா? இல்லை. சாதாரண அடித்தட்டு வர்க்கத்தை சார்ந்த மீன் பிடிக்கிற மீனவர்கள். அதை ஆசிரியர் சொல்லும்போது சொல்றார், கடைக்கோடி மீன் பிடித்த கடைக்கோடி மாந்தரையே உடன் வாழும் சீடர்களாய் அழைத்தவரின் வாசலில். அவங்க ஊர் கோயில்ல வாசம் இருக்கக்கூடிய இயேசு திருஹிருதய ஆண்டவரின் வாசலை சொல்லுகிற பொழுது அங்கே ஒரு வரியை அழகாக சொல்லிவிட்டு போகிறார், கடைக்கோடி மீன் பிடித்த கடைக்கோடி மாந்தரை. அப்போ எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, எல்லோராலும் தாழ்ந்தவர்களாக கருதப்பட்ட, படிக்காதவர்களாக கருதப்பட்ட அந்த மீனவ சீடர்களை கொண்டு உலகம் முழுதும் பணியை செய்தாங்க. அதனாலதான் இன்றைக்கு உலகம் முழுசும் கிறிஸ்தவர்கள் இருக்க. இதை எளிதாக சொல்லிட்டு போயிட்டாங்க நம்முடைய ஐயா நூலாசிரியர். அடுத்தது பாத்தீங்கன்னா பாஸ்கா விழா அப்படின்னு, பாஸ்கா பெருவிழா அப்படின்னு ஒரு செய்யுள் வரும். அது பாஸ்கா பெருவிழானா என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பு அல்லது பாடுகளின் செய்தி தான் பாஸ்கான்னு சொல்லுவோம். அப்ப இந்த பாஸ்கா பெருவிழா எல்லா கோயிலையும் கொண்டாடுவாங்க. ஆனா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சில தனித்தன்மைகள் இருக்கும், ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்கும். அதாவது இப்போ ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திருச்செந்தூர்ல திருவிழா அப்படின்னா அங்க சூரசம்ஹாரம் ரொம்ப விசேஷமான ஒன்று. அதே போல மதுரை எடுத்துக்கிட்டா வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கக்கூடிய நிகழ்வு வந்து ஒரு சிறப்பான நிகழ்வு. அதே போல எங்க ஊர்ல பாஸ்கா நிகழ்வை குறிப்பிடுறாங்க. இப்ப எங்க ஊர் எடுத்துக்கிட்டா ஒரு கடற்கரை கிராமம். இங்க இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து மிக பழமையான கோயில். இங்க மாதா கோயில்ல என்ன பண்ணுவாங்கன்னா திருவிழா நேரத்துல பாலை பாடுவாங்க. இந்த பாலை அப்படின்னு ஒரு செய்யுள், அதை இவங்களே எடுத்துக்கிட்டுவாங்க. இவங்களே எழுதி அதுக்குன்னு ஒரு சந்தம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு மெட்டு இருக்கு, அதெல்லாம் பாடுவாங்க. அது பாலைன்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்ன பாலை அப்படின்னா, அதுவும் பாடுறது பெரும்பாலும் பாமரர்களாக இருக்கும், படிக்காதவர்களாக இருக்கும். அது பா மாலை, அதாவது பாக்களால் ஆன மாலை அப்படின்றத மருவி பாலை என வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது எங்க ஊர்ல உள்ள வழக்கம். அப்ப ஊர்ல என்ன இருக்கு அப்படின்னா பாஸ்கா திருவிழா அது ஒரு நடக்கும். அந்த பாஸ்கா திருவிழால என்ன அப்படின்னு சொல்ல வர்றாருன்னா, அங்க நாடகம் நடக்கும். கிறிஸ்து இயேசுவினுடைய பாடுகளை அங்க நடந்த, அவர் சிலுவையில் அறையப்பட்டது, சிலுவை சுமந்தது, இது எல்லாவற்றையும் நாடகமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அவங்க ஊர்ல மிக சிறப்பான நிகழ்வு அப்படின்னு இந்த புத்தகத்துல பதிவு செய்யறாங்க. அதுல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, அந்த நாடகத்தின் மூலமாக கிறிஸ்து இயேசுடைய வாழ்க்கையை எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. அதுல இந்த செய்தியுடைய கடைசி 2 வரிகள், கடைகளும் வியாபாரமும் நடத்த கந்தன் வாழ்வை பெருந்திரள் காணும். அப்படி அந்த பாஸ்கா திருவிழாவா இருக்கட்டும், அல்ல எந்த திருவிழாவாக இருக்கட்டும், அங்க என்ன நடக்குன்னா வியாபாரம் நடக்கும். திருவிழா அப்படின்றதே யாருக்கானது? திருவிழா அப்படின்றது கடவுளுக்கானதா? இல்ல. திருவிழா என்பது குழந்தைகளுக்கான, குழந்தைகள் மகிழ்வதற்கான ஒரு நிகழ்வு தான் திருவிழா. இந்த திருவிழா என்பது வியாபாரம், அந்த வியாபாரம் நடக்கு. இது 2ம் தான். இத கடைகளும் வியாபாரமும் நடத்த கந்தன் வாழ்வை பெருந்திரள் காணும். ஒரு பக்கம் வியாபாரம் நடக்கு, ஆனா இந்த நாடகத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்று அவர் எழுதி வைக்கிறார். அவங்க திருவிழா வியாபாரம் சொல்லும்போது ஆசிரியருடைய அடுத்த செய்தியை நான் பார்ப்போம். தந்தையின் இல்லம் சந்தை அல்ல என்றார், இறைவனின் இல்லம் இதனை கல்வர் குகை ஆக்க வேண்டாம். மறைநீரில் உள்ளவாறு இங்கே மக்கள் தான் கூடி வந்து இறைவனிடம் இறைவேண்ட புரிந்திடுவர் என்றறிக. அப்படி கோயில்னா என்ன அப்படின்னு இங்க சொல்றாங்க. இந்த கோயில்னு சொல்லும்போது கோயில்ல வந்து வியாபாரம் நடக்குது, அவர் இயேசு கிறிஸ்து கோபம் வருது, சாற்றை எடுக்கிறாரு, எல்லாரையும் அடித்து விரட்டுற நிகழ்வை தான் சொல்றாங்க. இது வந்து பிரேயர் பண்ணக்கூடிய இடம், இங்க வந்து நீங்க வந்து வியாபாரம் பண்ணாதீங்க அப்படின்னு அதை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன், கோவில் அப்படின்றதுனால நான் சொல்றேன். பைபிள்ல கோவில் அப்படின்னா ஒன்றே ஒன்றுதான் கோவில். சாலமோன் அரசர் கட்டியது மட்டும்தான் கோவில், மீதி எல்லாமே பைபிள்ல கோவில்னு குறிப்பிடப்படாது, தேவாலயம் என்று குறிப்பிட மாட்டாங்க. அதையெல்லாம் பிரேயர் ஹால் அல்லது சினகாக் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. அப்போ சாலமோன் அரசர் கட்டின, இயேசு கிறிஸ்து வந்து நின்ற அந்த ஆலயத்திலேயே வியாபாரம் நடந்ததை அவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க, இக்கோயிலை இடித்து விடுங்கள், முறையாக இதனை நான் உடனடியாய் 3ஆம் நாளில் கட்டுவேன் என்றார்.
அப்ப இதுதான் இப்ப இயேசு கிறிஸ்து மேல ஒரு கொலை குற்றத்தை சுமத்துனாங்க இல்லையா? இந்த பரிசேயர் சதுசேயர்ன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு கொலை குற்றத்தை சாட்டி அவரை வந்து சிலுவை தண்டனைக்கு கொண்டு போறாங்க. அதுல சொன்னது என்ன தெரியுமா? அதுல அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றங்களில் இதுவும் ஒன்று. எப்படி? இந்த கோயில் எருசலேம் இருக்கக்கூடிய இந்த பெரிய தேவாலயம் சாலமன் அரசரால் கட்டப்பட்டது. இவ்வளவு வேலைப்பாடுகள் நிறைந்த இவ்வளவு பெரிய இந்த புனிதமான கோவிலை இடித்து விடுங்கள்னு இயேசு சொன்னாரு. ஆனால் அவர் சொன்னது அந்த கோவிலை அல்ல, தன்னுடைய சரீரமாகிய கோயிலை, தன்னுடைய உடலாகிய கோவிலை அப்படின்றத இங்க பைபிள்ல வந்து பார்க்க முடியும். இன்னொரு நிகழ்வு, இயேசு கிறிஸ்துவிட்ட போய் கொஸ்டின் பண்றாங்க. அவங்க ஏதாவது கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பாங்க. யார்? இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள். எதுக்காக அப்படின்னா, கேட்டு தெரிந்துக்கிறதுக்காக. ஒரு கேள்வி கேட்கறதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு, அதற்கான விடையை அறிந்து கொள்வதற்காக. இன்னொன்று, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக. அப்ப இங்க அவங்களுக்கு வந்து அவரை மேல குற்றம் சுமத்தணும். அதுக்காக என்ன பண்றாங்க? போய் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னா, அந்த ஒரு நாட்டுடைய அரசர் சீசர். சீசருக்கு வரி செலுத்தணுமா? இப்ப நம்ம இருக்கிறோம், இங்க ஜிஎஸ்டி இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு. அப்ப கிறிஸ்தவங்க எல்லாம் வரி செலுத்தணுமா அப்படின்னு இங்க ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அது போல வரி செலுத்தணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய காயின் அல்லது அந்த பணத்தை கொண்டு வா, இதுல யாருடைய முத்திரை இருக்குன்னு கேட்கிறாரு. சீசருடைய முத்திரை அப்படின்றாரு. அப்ப சீசருடைய முத்திரை இருக்கணும்னா சீசருடையதை சீசருக்கு கொடுங்க, கடவுளுடையதை கடவுளுக்கு கொடுங்க. இது நடந்த நிகழ்வு. அப்ப இத ஐயா இங்க கவிதையில எப்படி சொல்றாங்கன்னா, நாடாளும் சீசருக்கு உரியதை நன்றியுடன் அவருக்கு செலுத்தி, பாராளும் பரமனுக்கு பணிவுடனே பாங்காய் செலுத்துவீர். அப்ப என்ன சொல்றாரு? அரசனுக்கு உள்ளதை அரசனுக்கு கொடுத்துரு, கடவுளுக்கு உள்ளதை கடவுளுக்கு கொடுத்துரு. இதுதான் செய்தி. இதை இந்த ஆசிரியர் இந்த பாடல்ல பைபிளோட எல்லா நிகழ்வுகளையும் குறிப்பிடல. ஆனா சில நிகழ்வுகளை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நிகழ்வு இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கோயில் உண்டியல்ல கொண்டு போய் கடவுளுக்குன்னு காணிக்கை கொடுக்குறீங்கல்ல, அது கடவுளுக்கா? இல்லை. அந்த காயின் கடவுளுக்கானதா? கடவுளுக்கு என்ன விருப்பமோ அதை நீ காணிக்கையாக கொடு. அதுதான் பைபிள் சொல்லுது. ஐயாவும் பாடல் அதுதான் சொல்றாரு. கடவுளுக்கு எது விருப்பமோ, கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு காணிக்கையாக கொடு. பணத்தை அரசாங்கத்திற்கு வரி செலுத்துகிற நேரத்தில் வரியாக கொடு. இப்படி அவர் அந்த கிறிஸ்தவத்துடைய முக்கியமான போதனைகளை, கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை குறவஞ்சி அம்மானை என்ற செய்யுள் வடிவத்திலே அழகாக இங்கே கொடுத்திருக்கிறார் இந்த நூலிலே. இந்த நூலை படிப்பவர்கள் கண்டிப்பாக இதை சொல்வார்கள். இது தமிழில் சிறந்த ஒரு சமய இலக்கியங்களில் ஒன்றாக திகழும். சமய இலக்கியங்கள் மாத்திரமல்ல, சிற்றிலக்கிய வகையில இது கண்டிப்பாக நல்ல பெயரினை பெறும். அதே போல இறுதியாக விதைகள் உவமை என்று ஒரு செய்யுள் ஒன்று, அதையும் அவர் குறித்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது கேட்கிறவன் கேளு, கேட்காதவன் போன்ற மாதிரிதான். சிலவங்க கேட்பாங்க, கேட்டுட்டு அவங்க அதை விட்டுட்டே போயிடுவாங்க. சிலவங்க கேட்பாங்க, அது இப்படி நடக்குன்னு நினைப்பாங்க, ஆனா நடக்காது. இந்த விதைகள்லாம் எப்படின்னா, அந்த விதை அழகான மணல்ல விழுந்தா தான் அது வந்து முளைத்து வளரும். இல்லைன்னா அது பாறையில விழுந்தா வேர் விடும். அது பிறகு நிக்கிறதுக்கு மண் இல்லைன்னா போயிடும். சிலது முள்செடிகள்லாம் வந்து அதை நெருக்கி அதை வந்து பண்ணிடும். இது மாதிரி இந்த நூலும் சரி, நல்ல விஷயங்களும் சரி, நல்ல நூல்களும் சரி, யாருக்கு கேட்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ, யார் அதை வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் கொண்டாடுவார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த நூலாசிரியர் ஐயா இளங்கவின் ஐயாவுடைய பெருமை என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஒரு பெரிய நூல், அதை காலம் கருதியும் கற்கண்டு சுவையை குறைக்காமலும் மேற்பூச்சு இல்லாமலும் அதே வேளையிலே எதையும் விடாமலும் நெருங்க சுருங்க அழகாக சொல்லி முடித்திருக்கிறார் திறனாய்வாளர். ஒருவேளை நான் சொன்னது போல பக்கத்துக்கு பக்கம் தேநீர் துளிகளை தொட்டு வைத்திருப்பார் கவிஞர். அதை இவரும் அழகாக உள்வாங்கியிருக்கிறார். இறுதியாக ஒரு விடயத்தை சொன்னார். நான் இயேசு கிறிஸ்து நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகிறேன், தர வேண்டியதை தந்து விடுகிறேன், எடுத்துக்கொள்வார் இயம்பும் அழகியலை பொடி என்று. நான் வடலூர்காரன் அல்லவா,
கடைவிரித்தேன் கொள்வாரில்லை சுருட்டி கொண்டேன் என்றார் வள்ளல் பெருமான். அதுபோல இந்த நூலுக்குரிய அழகையும் கிறித்துவம் சார்ந்த செய்திகளை நூலாசிரியர் அழகுபட சொன்னதை வெணி அவர்கள் மேலும் மெருகூட்டி வைத்திருக்கிறார். பல விடயங்களை சொன்னார். உணவுல ஆரம்பிச்சார். அதுதான் கனவு. அதுக்குத்தான் பேரு வச்சாங்க உணவு. சூடாரா வடிகஞ்சி சுட்ட வாழ கருவாடு வாசம்பட்ட மாத்திரத்தில் வடியும் தேனும் நாக்கடியில். அது யாருக்குன்னு புரியும். இந்த மாதிரி அந்த அவர் படைக்கிற படையலில் கவிதையினூடே இருக்கக்கூடிய சுவையும் உணவின்பால் இருக்கக்கூடிய ஆற்றலும் உடம்புக்கு எப்படி தெம்பு தருதுன்னு சொல்லி சாப்பாட்டோடு சாப்பாடு இங்கேருந்து வந்ததுதான் சப்போர்ட்டு. சாப்பாடு சப்போர்ட்டு இங்கேருந்து வந்ததுதான். ஐயா மன்னரையா சொல்லுவார் அழகா இத. அடுத்தது ஒரு இடம் சொன்னார், அரைச்ச சந்தனம் பூசி அரைநிலவு பொட்டு வச்சு. இந்த மோனைய கவியர் எவ்வளவு அழகா கையாண்டிருக்காங்க பாருங்க. சந்தத்துக்கு சொந்தக்காரர், வருத்தமே இல்லாம விருத்தப்பா எழுதக்கூடியவர் நான் படித்த அந்த நூல்கள்ல. அதோடு மட்டுமல்லாம நமது முனைவர் ஐயா சொல்கிற பொழுது இலக்கணமும் இருக்கிறது, அதே வேளையிலே எளிமையாவும் இருக்கிறது. அப்போ இது இப்படி கையாள முடியுமா இந்த வரிகளை? அப்ப எழுதும் போது யோசிக்கிறார், நாளைய தலைமுறை ஒருவேளை உற்று பார்த்தால் அது அவர்களுக்கு புரிய வேண்டும். இது கண்ணாடி மாதிரி இருக்கணும், என்னடா கொச்ச கொச்சன்னு இருக்கு அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. அப்ப எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், கவிஞர்கள் எல்லாம் அப்படி தொடும் பொழுது, அந்த பேனாவை பிடிக்கும் பொழுது நாளை என்ற பாடுபொருளோடு கருபொருளையும் சேர்த்து உள்ளே வைத்துதான் கவிதை எழுதுறாங்க, படைப்பு தராங்க அப்படின்ற விடயத்தை ரொம்ப அழகா சொன்னார். அதோடு மட்டும் இல்ல, யாருக்கும் அதாவது தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். கிறித்துவம் இன்று யாரால் வளர்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விடயத்தை அழகா அவங்க எப்படி சொன்னாங்களோ, ஆனா வெணி அவர்கள் அதை அழகா மெழுகுட்டி சொன்னார். இந்த 12 பேர் யாரும் இல்லையா, ஒரு சாதாரண ஆளியா. இந்த உலகத்துல எளிமையாக இருப்பவர்களும் சாதாரணமாக இருப்பவர்களும் காட்சிக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனா மாட்சிமை புரிந்தவர்கள் என்பதை இது உணர்த்துகிறது. ஏன், இந்த நூலோட ஆசிரியரும் ஒரு எளிமையானவர் என்று வினி சொல்கிற பொழுது உள்ளம் மகிழ்ந்தது. 187 நூல்னு சொல்லும் போது உறைந்து போனேன் என்றார். 2 நூல் எழுதிய என்னிடத்தில் 180 நூல் எழுதிய ஒரு ஆசிரியர், மகான், மிகப்பெரிய எழுத்தாளர். தோல் மீது கை போட்டோ, அரவணைத்தோ, அன்பாக பேசியோ, அருகில் இருக்க வைத்தோ, நீர் பருகியோ, கொடுத்தோ எடுத்தோ தொடுத்தோ என்னை கட்டி அணைத்து பேசுகிற பொழுது இப்பேற்பட்ட ஒரு பேரு எனக்கு இருக்கிறது, இதைவிட எனக்கு என்ன கிடைத்து விட முடியும்? அப்படி ஒரு அதனால சொன்னார், நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன் அந்த இடத்துல, எனக்கு சொல்லவே முடியல. வியப்பு, என்ன வியப்பு, ஐயா இப்படியா, அவங்க கிட்ட எல்லாம் வர முடியுமா, ஐயா வரலாமா? ஒரே ஒரு விடயத்தை சொல்றேன். பூக்கள் வெட்டு மரங்களுக்காக மேத்தா ஐயாவை பார்க்க போயிருந்தோம். அது நடந்து 25-30 ஆண்டுகள் ஆயிடுச்சு. மணி காலையில 7 மணி, பெசன்ட் நகர் மேல. அவர் அங்கேருந்து எட்டி பாக்குறாரு, நாங்க கீழே 2 பேர் நின்றுட்டு, யார் நீங்க என்னார், ஒரு அமைப்பு பேரை சொல்லி வந்திருக்கோம், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கான்னார். இல்லைங்க ஐயாண்ணா, போயிட்டு வாங்கன்ட்டார். அப்புறம் அவர் சந்திச்சோம், அது வேற விஷயம். இப்ப இவரு நம்ம வெணி சொல்லுகிற பொழுது, இப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் அறிந்த ஒரு மனிதர், எளிமையானவர் சொல்லுகிற பொழுதுதான் அந்த 12 சீடர்களில் இவரும் ஒருவராக இருப்பாரோ, அல்லது காலம் கடந்த வந்த சீடர்களில் ஒருவராக மறுவிருப்பார்களோ, இவர் குடும்பம் அப்படி இருந்திருக்குமோ என்ற ஒரு உளப்பாடு களிப்போடு சொல்ல துடிக்கிறது. ஏனென்றால் யார் திருத்தம் செய்தது? அந்த 12 எளிமையான மீனவர்கள், கடற்கரை ஒட்டி ஒரு குடிசை போட்டுக்கிட்டு வாழ்ந்தவர்கள். அவர்கள் சொன்ன செய்தி, படித்த பிரகடனம், இவையெல்லாம் இந்த என் திசையும் புகழ் மணக்க இருந்த பெறும் தமிழனங்கே என்பது போல இந்த கிறித்துவம் பரவி இருக்கிறது என்பதை ஒரு புதிய தகவலை ஐயா வெணி அவர்கள் சொன்னார்கள். அது உள்ளபடியே பாராட்டுக்குரியது. அந்த அளவுக்கு இந்த நூலுக்குள்ளே அவ்வளவு பெரிய செய்தி இருக்கிறது என்பதையும் அழகாக சொன்னது மிக்க மகிழ்ச்சி. அழகான ஒரு திறனாய்வு செய்தமைக்கு ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும், நூலாசிரியர் பெருமகனாருக்கும் நமது சான்றுதளத்தின் வாயிலாக, குறிப்பாக திறனாய்வு செய்த வெணியையா அவர்கள் வாயிலாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லி, மேலும் இந்த தமிழ் சமூகத்திற்கு பல நூல்களை ஐயா தர வேண்டும்,
அதை சான்றோர் தளம் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி, அடுத்ததாக அது இந்த நூலை, அதாவது உணர்வில் உணர்ச்சியில் உருவாவது நல் இலக்கியம். இன்னைக்கு காலையில் நற்றினையை படிச்சுட்டு இருந்தேன். அந்த நற்றினையை பிரிக்கும் போது நல் கூட்டல் திணை. திணை என்றால் ஒழுக்கம். ஐவகை நிலங்களுக்குரிய ஒழுக்கத்தை தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. நல்லங்கிறது நல்லொழுக்கம். அவன் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா, மரம் சா மருந்தும் கொள்ளார். மரத்தை சாவடிக்கிற மாதிரியா? மருந்து சாப்பிடனாலும் மரத்தை சாவடிக்க மாட்டாங்க. உயிர் போனாலும் போட்டுமே, மரம் போகக்கூடாது அப்படின்னு வாழ்ந்த நம்ம முன்னோர்கள், சான்றோர் பெருமக்கள் எல்லாரும் நினைக்கும் போது இன்னைக்கு நாட்டில் மரத்தை பற்றி சிந்தனையே இல்லாமல் மரத்து போன மனிதர்கள் மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த இயற்கை பேரழிவுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கடல் வெப்பமாவது, எல்னினோ, அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த நூலை எழுதிய ஆசிரியர் பெருந்தகை மிகவும் பாராட்டுக்குரியவர். அதனுடைய தொடக்க உரை, தலைமை உரை, பிறகு அதை பற்றிய திறனாய்வு எல்லாம் செய்தவர்கள் மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள். இதுல நம்ம வெற்றி நிலவன் ஐயா, மன்னர் மன்னன் ஐயா, தமிழிலன் ஐயா, இன்னும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்ல முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. என் வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்றதுதான் சரியான தமிழ். அது வெற்றி நிலவன் ஐயாவுக்கு நல்லா தெரியும். ஒரு தமிழ் பேராசிரியர். என் கல்வர் மன்னர் மன்னன் தமிழிலன் ஐயா போல இந்த சான்றோர் தளம் இலக்கியம் மாற்றிக்கொள்ளாமல் சிற்றிலக்கியத்திலிருந்து பேரிலக்கியம் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக எடுத்துட்டு போறாங்க. அதற்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஒரு வீரமாமுனிவர் அம்மானை எழுதுனன்னு தொடக்கத்தில் உரையாற்றிய ஐயா சொன்னாங்க. அவர் இத்தாலி நாட்டுக்காரர். அவர் ஆங்கிலத்தை பற்றி சொல்லும் பொழுது, கடற்கொள்ளைக்காரர்களின் மொழி, கடல்ல கப்பல் ஓட்டிட்டு ஒவ்வொரு நாட்டையும் பிடிச்சி அங்கே உள்ள வளமைகளை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனவன். ஆனால் அந்த மொழியை வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டுக்காரர் கடல் கொள்ளைக்காரர்கள் மொழியின் என்பதை நம்முடைய வேர்ச்சொல் ஆய்வாளர் மாசோ வெற்றியர் ஐயா, அதாவது விக்டர் ஐயா அவர்கள் தன்னுடைய நூலில் பதிவிட்டிருக்கிறார். அவருடைய நூலை நாம் ரொம்பவே படிக்கணும். பாவாணர் ஐயாவுக்கு முன்னாலே 4 பேர் வேர்ச்சொல் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் ஞானப்பிரகாசர் ஐயா, ஞானகிரி நாடார், அதன் பிறகு மாகர கார்த்திகேயனார், தாவீது அடிகளார். தாவீது அடிகளார் அவர் சமகாலம்தான், பாவாணர் ஐயாவுடைய சமகாலம். அது மாதிரி ஞானகிரி நாடாரும். அது வேர்ச்சொல் ஆராய்ச்சியில் 4 சொல்லு ரொம்ப முதன்மை. நம்ம மன்னன் ஐயாவுக்கு நல்லாவே தெரியாது. அல் இல் அல் எல் இல் உள், அல் இல் எல் உள். இப்போ இந்த ஐயா தமிழ்நாட்டில் ஒரே பேர்ல பல ஊர்கள் உண்டு. இப்போ குற்றால குறவஞ்சியை பற்றி ஐயா சொன்னாங்க. அதுதான் தமிழ் இலக்கியத்தில் குறவஞ்சி நூலில் ரொம்ப சிறப்பான ஒரு நூல். இந்த நூல் என் கைக்கு கிடைக்கல. ஆனால் அறிஞர் பெருமக்கள் இந்த நூலை பற்றி பாராட்டி கொள்ளும் பொழுது இந்த நூலினுடைய அருமையும் பெருமையும் நன்றாக தெரிகிறது. அதை திறனாய்வு செய்த ஐயாரே ரொம்ப பாராட்டுறாங்க. ஆனால் எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை சொல்லாமல் விட்டுட்டாங்க எல்லாருமே. இந்த இடைக்காட்டூர் குறவஞ்சி அந்த இதில் அந்த அழைப்புதில் பாருங்க, ஒற்று இடை காட்டூர் இக்கு வரணும். இக்கு வராமல் இருக்கு. இந்த ஊர்ல பிறந்தவர் தான் இடைக்காடர். மானாமதுரையில் உள்ள இடைக்காட்டூர் நினைக்கிறேன். இதை நான் சரியா புரிஞ்சிருக்கேன்னு தெரியல. ஏன்னா ஒரே பேர்ல பல பேர் இருக்கும். இவர் தான் கடுகை துளைத்து இரு கடலை புகுட்டி எழுகடலை புகுட்டி குறுகத்தரித்த குரல். ஔவையாருக்கு முன்னாலே ஔவையார் சொன்னது அருமை துளைத்து எழு கடலை புகுட்டி குறுகத்தரித்த குரல் சொன்னாங்க. இந்த இடைக்காடர் ஐயா கடுகை துளைத்து எழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் முதல் ஔவையாருக்கு முன்னால திருக்குறளுடைய பெருமையை பற்றி சொன்னாரு. அந்த இடைக்காரர் பிறந்த ஊர் தான் நான் நினைக்கிறேன் அந்த இடைக்காட்டூர். அது அறிஞர் பக்கம் தான் விளக்க வேண்டும். ஏன்னா ஒரே பேர்ல பல ஊர்கள் இருக்கும். இந்த ஊர் மானாமதுரையில் உள்ளது. ஆனா மதுரை இளங்கவின்னு போட்டிருக்கு ஐயாவை.
நூல் எழுதிய ஆசிரியரை. ஆகவே வந்து இந்த நூல் வந்து மிகச் சிறப்புக்குரிய நூல். அதில் 3 கருத்தை சொன்னார் ஐயா. அது வந்து மதம் சார்ந்தும் இருக்கு, தமிழ் சார்ந்தும் இருக்கு, இயற்கை சார்ந்தும் இருக்குன்னு. இந்த நம்ம இளங்குமரன் ஐயா வந்து 500 நூல் எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா எனக்கு தெரிஞ்சு மாசு வெற்றியர் ஐயா ஒரு 200, அதாவது மாசு விக்டரு. நம்ம அவர் யாரு, நம்ம தலைமை செயலர் இறையன்பு ஒரு 200 நூல். அந்த வரிசையில் வச்சு போற்றக்கூடியவர் நம்ம இளங்கவின் ஐயா 187. ஒரு நூல் எழுதிக்கே ரொம்ப கடினமா இருக்கு. அது இலக்கியம் படிக்கிறனா விளையாட்டு இல்லை. அதனால அந்த குற்றால குறவஞ்சியை போல, அந்த அம்மானை போல அந்த காணல் வரி சிலப்பதிகாரத்தில் இருக்குமே, அந்த மாதிரிலாம் உள்ள நிறைய எழுதியிருக்கேன்னு சொன்னாங்க. நூலை படிக்க வேண்டும் என்ற ஆவல் மிகுந்த விருப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த நூலை படித்த அந்த இளங்கவின் ஐயாவை ரொம்ப பாராட்டுறேன். அந்த இடைக்காட்டூரை பற்றி அன்பு கூர்ந்து விளக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி வந்திருக்கிற அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா வாங்கம்மா, வணக்கம்மா. அழகாக அதனை ஐயா வந்தார்கள். இன்று வரவேற்புரை தெளிவாக இருந்தது, நன்றாக இருந்தது. வினய் ஐயாவின் இது ஆய்வுரை எப்படி இருக்கிறது என்பதை கேட்பதற்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தேன். ஆம், அழகாக தெளிவாக மதுரை மாநகரிலே இருக்கின்ற அந்த இடைக்காடர் கதையை கூறினார்கள். கேட்க அருமையாக இருந்தது, தெள்ள தெளிவாக இருந்தது. அதை படித்து இன்னும் என்னுடைய ஆவலை பூர்த்தி செய்ய ஆசைப்படுகிறேன். நன்றி வாய்ப்புக்கு. மிக்க மகிழ்ச்சி. மீண்டுமாய் அனைவருக்கும் சான்றோதல், அனைத்து சான்றோர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. உள்ளபடியே ஒரு நல்ல நூல். இன்று எடுத்துக்கொண்ட விதம், இதை பேசிய தலைமையுரையாக இருக்கட்டும், வரவேற்புரையாக, தொடக்க உரையாக இருக்கட்டும், அனைவருமே இதை அழகாக சிலாகித்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே பல்வேறு விதமான கருத்துக்களை, புதிய கருத்துக்களை பகிர்ந்தது இந்த நூலுக்கு கிடைத்த சிறப்போடு மட்டுமல்ல, நூல் ஆசிரியர் கிடைத்த சிறப்பாகவும் இருக்கிறது. நாமும் தெரிந்து கொண்டோம் என்ற விடயத்தோடு இன்றைய நள்ளிரவை கழிப்பதற்கு முன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சான்றோதலத்தின் வடலூர் ஜெகன். வாழ்த்துக்கள் அனைவரும். வாழ்க தமிழ், தமிழுக்காக வாழ்வோம், தமிழாக இருப்போம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நூலோடு மற்றும் ஒரு காரிக்கிழமையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். நன்றி.